சாமி வணக்கங்க சாமி. இங்கே நம்ம ஐயத்திலிருந்து பேசுகிறோம். ராம ஜெபம் புத்தகம் எனக்கு கிடைச்சிது, எழுதிட்டு இருக்கிறேங்க. சரிங்க. ஐயா, எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட், சந்தேகம் மட்டுங்க. சொல்லுங்க. இப்போ நம்ம இந்த வாசியோகம் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோங்க சாமி. அப்போ அதில் கொஞ்சம் உடம்பு கெட்டு போனதுனால அப்படியே கொஞ்சம் ஒரு வருஷம்லாம் அப்படியே நிறுத்திட்டேன். நம்ம ஜாதகம் வந்து இப்போ நாங்கள் பார்த்தீங்க, எனக்கு இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு உடம்பு சரியில்லை, இப்படி உடம்பு கெட்டு போகுன்னு சொல்கிறாங்க. சரிங்க. அதன் பிரகாரம் தான் ஜாதகம் பிரகாரம் தான் நம்ம வாழ்க்கை அமையுது. இப்போ நம்ம இந்த ராம ஜபமும் இந்த ஆன்மீகரையே நம்ம பயணம் பண்ணும்போது இது நம்ம எதுவுமே அது நம்மள வந்து உபாதியிலிருந்து தடுக்கல. சரிங்க. எந்த ஒரு தொந்தரவு வந்து நமக்கு வந்துருது. அப்போ நம்ம ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு தான் நம்ம இப்போ வரோம், நம்ம அனுபவிக்கிறோம், போயிடுறோம். சரிங்க. இப்போ நம்ம இந்த நாமஜபம் பண்றது, இந்த வாசியோகம் பயிற்சி பண்றோம், சில அன்னதானம் பண்றோம். இதெல்லாம் நம்ம இதுல என்ன இது எதுக்காக நம்ம பண்றோம்? இது நமக்கு இது என்ன எப்படி வந்து உதவுது? மற்ற இதை பத்தி எனக்கு தெரியாதுங்க. அந்த இதெல்லாம் அன்னதானம் பண்றதுங்கிறது வந்து புண்ணியத்துக்காகவோ இல்ல வந்து வேற எதுக்காகவோ பண்ணது கிடையாதுங்க. பசியோட இருக்கவங்க பசி தீர்க்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொரு மனிதர்களுக்கான கடமை, அவ்வளவுதான். கடமை. இதுல நீங்க வந்து எதையுமே வந்து நினைச்சு பார்க்க கூடாது. இதை நம்ம செஞ்சா நாளைக்கு நமக்கு வந்து நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், இல்லாம செய்யாம போனா கெட்டது நடக்கும் அப்படின்னா எதையுமே நீங்க கணக்கு போடக்கூடாது. எனக்கு வந்து இந்த ஜாதகம் இதெல்லாம் எனக்கு எதுவுமே நம்பிக்கை கிடையாதுங்க. எப்பயுமே விதிக்கப்பட்டது நடந்துதான் தீரும். இப்ப நீங்க போயிட்டு இருக்கும் போது ஏதோ ரோட்ல போகும்போது காலில் அடிபட்டுறது, கீழே விழுந்துறீங்க, அடிபட்டுறது, ஏதோ பண்ணும்போது காலில் காயம் வச்சுன்னா என்ன செய்யும், வலி அதிகமா இருக்கும். அதுக்கான மருந்துகள் தான் வந்து வலி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அந்த மருந்து. அதுதான் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த காலத்துல எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அதையே நம்பிட்டு இருக்க கூடாதுங்க. நாம செய்ய வேண்டிய கடமைகள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யலாம். நீங்க பசியோட இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்க. அத்தனை பேருக்கு என்னால சாப்பாடு போட முடியுமான்னு பார்த்தா முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனால் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யலாம். நான் சரிங்களா, அதை நான் செஞ்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதானே தெரியும். இதுல வந்து எந்த ஒரு இடத்துலயுமே நான் வந்து இந்த புண்ணியமோ நாளைக்கு வந்து நான் இதை செய்யறதுனால வந்து என்னுடைய சந்ததிகள் நல்லா இருப்பாங்க, என்னுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும், அந்த மாதிரி எந்த ஒரு செகண்ட் இது வரைக்கும் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு செகண்டும் நினைச்சது கிடையாது. ஆமா, நான் இன்னைக்கு செய்ய வேண்டியது என்ன, எங்க கண்ணு முன்னாடி பாக்குறேன்னா பசியோட இருக்காங்களா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். கடமை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. அவ்வளவுதான், சாதாரண விஷயம், அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்லை. எந்த ஒரு நீங்க நல்லது செஞ்சாலும் சக மனிதர்கள் நீங்க செய்யறத நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆறுதல் படுத்தக்கூடியது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்றீங்கன்னு நினைச்சிட்டீங்கன்னா ஓகேங்க, அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணு கிடையாது.